வாங்க ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். நம்மளோட உள் மனச, நம்மளோட ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்க பைபிள் நம்ம உடம்பையே ஒரு மேப் மாதிரி எப்படி யூஸ் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. நம்ம கிட்னி, அதாவது சிறுநீரகம், நமக்கு ராத்திரியில அட்வைஸ் கொடுக்கும்னு பைபிள் சொல்லுது. என்னது, கிட்னி பேசுமா? ஆமாங்க. இந்த ஒரு கேள்வியில இருந்து தான் நம்ம இன்னைக்கு விஷயத்தையே ஆரம்பிக்க போறோம். அதாவது பைபிள் எழுதப்பட்ட காலத்தில் இருந்தவங்க நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்களை, நம்ம உணர்ச்சிகளை, எண்ணங்களை எல்லாம் சொல்றதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளையே ஒரு சிம்பலா, ஒரு உருவகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா இப்ப பார்க்க போறோம். சரி, நம்ம உள் மனசோட இந்த மேப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு மூணு முக்கியமான உறுப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா இதயம், சிறுநீரகங்கள், அப்புறம் வயிறு. பைபிள்ல இந்த 3 உறுப்புகளுக்கும் என்ன ஸ்பெஷல் அர்த்தம் இருக்கு வாங்க பார்க்கலாம். ஓகே, முதல்ல இதயம். நம்ம பொதுவா இதயம்னா என்ன நினைப்போம்? அன்பு, காதல், உணர்ச்சிகள், அப்படிதானே? ஆனா பைபிள்ல பொறுத்த வரைக்கும் இதயங்கிறது அது மட்டும் இல்ல. அது நம்மளோட சிந்தனைகளோட சென்டர் பாயிண்ட். சொல்லப்போனா பைபிள்ல இதயங்கிறது நம்ம மூளை மாதிரி வேலை செய்யுது. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன முடிவெடுக்கிறீங்க, எதை நம்புறீங்க, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு கமாண்ட் சென்டர் தான் இந்த இதயம். சரி, இப்ப நாம பார்க்க போறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அடுத்தது சிறுநீரகங்கள். ஆமா, கிட்னி. பைபிள்ல இதுக்கு உள்ளிந்திரியங்கள் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? பைபிள்ல சிறுநீரகங்கள் நம்ம மனசாட்சியோட ஆழமான பகுதியை குறிக்குதாம். அதாவது நம்ம மனசுக்குள்ள இருந்து, டேய் இது தப்பு, இதை செய்யாத, இல்லனா பரவாயில்ல இது சரிதான்னு சொல்ற ஒரு உள்குரல் இருக்குல்ல, அதுதான் இது. சில சமயம் அது நம்மள உறுத்தும், சில சமயம் ஒருவித சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சங்கீதம் 16:7 இருக்கு. தாவீது ராஜா சொல்றாரு, என் உள்ளிந்திரியங்கள் இரா காலங்களில் என்னை போதிக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம மனசாட்சியே ஒரு டீச்சர் மாதிரி ராத்திரி நேரத்துல அமைதியா நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குதுன்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. சோ இதனால தான் பைபிள்ல அடிக்கடி தேவன் இதயத்தையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறார்னு வருது. அப்படின்னா என்ன? நம்ம மனசுல வெளிப்படையா யோசிக்கிற விஷயங்கள் மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாத நம்மளோட ஆழமான நோக்கங்கள், ஆசைகள் கூட அவருக்கு தெரியும்னு அர்த்தம். இந்த ஐடியா பழைய ஏற்பாட்டோட நின்னு போகல, நேரா புதிய ஏற்பாட்டுக்கு வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:23 இயேசுவே சொல்றார், நான் உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் அப்படின்னு. பாருங்க, அதே வார்த்தை, அதே அர்த்தம். ஓகே, இதயம் பார்த்தாச்சு, சிறுநீரகம் பார்த்தாச்சு, கடைசியா வயிறு. இதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பாட்டை ஜீரணம் பண்ற ஒரு உறுப்பு மட்டும் இல்ல. பைபிளோட பார்வையில இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஒரு முக்கியமான ஆதாரம். யோவான் சுவிசேஷம் 7:38 இயேசு ஒரு பிரபலமான வாக்கியத்தை சொல்றாரு, அவன் வயிற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு. இங்க வயிறுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை கொயில்யா. ஆனா இது நம்ம ஜீரண மண்டலத்தை பத்தின விஷயம் இல்ல. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனமே அதுக்கு விளக்கம் கொடுக்குது. இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னார்னு தெளிவா இருக்கு. அப்போ இங்க வயிறுங்கிறது என்ன? அது ஒரு விசுவாசியோட உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையையும் அதிலிருந்து பொங்கி வழிகிற பரிசுத்த ஆவியையும் குறிக்குது. சரி, இப்போ நாம பார்த்த இந்த 3 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து நம்மளோட உள்மனசுக்கான ஒரு முழுமையான மேப்பை உருவாக்கலாம். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க ஒரு ஷார்ட்கட். இதயம்னா சிந்தனை, சிறுநீரகங்கள்னா மனசாட்சி, வயிறுனா ஆவிக்குரிய ஆதாரம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நம்மகிட்ட ஒரு முழுமையான வரைபடமே இருக்கு. சிந்திக்கிற இதயம், நம்மள சோதிச்சு பார்க்கிற மனசாட்சி, அப்புறம் ஜீவனை கொடுக்கிற ஆவி. இந்த 3 சேர்ந்துதான் ஒரு மனுஷனோட உள் உலகம்னு பைபிள் சொல்லுது. எவ்வளவு ஒரு ஆழமான பார்வை பாத்தீங்களா? இப்ப இந்த சிம்பாலிக் லாங்குவேஜ், இந்த உருவக மொழி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி நீங்க பைபிளை வாசிக்கும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்தா அதுக்குள்ள எவ்வளோ பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மேப்பை வச்சுக்கிட்டு இனி நீங்க என்னென்ன புதிய பொக்கிஷங்களை பைபிள்ல இருந்து கண்டுபிடிக்க போறீங்க.